இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இது ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இந்த சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஒரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள். அவர் பிறந்த மாதம் இந்த 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. இன்றைய தினம் விநாயகர் பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் நம்ம விநாயகர் பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது எல்லாமே பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இது பெருமைக்குண்டான ஒரு மாதம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும். நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு நிறைய திருமணம் அப்படிங்கிறது நடத்த உகந்ததொரு மாதமாக ஆவணி மாதம் இருக்கும். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கார். மாதம் கடைசி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறாரு. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்திருக்காரு. 5ஆம் தேதி கடக ராசிக்கும் இந்த 30ஆம் தேதி சிம்மம் ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம். இந்த விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷப்பற்ற பாம்பு சிம்மம். சரிங்களா? இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களுடைய ராசிக்கு என்னதொரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களுக்கு எந்த விதத்திலாவது பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும். அதாவது பணத்தை அள்ளி கொடுத்துரும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறது. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதத்தை சொல்லலாம். அதாவது 12 ராசிக்காரர்கள்லேயே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைய போகிற ஒரு ராசி அப்படின்னு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடகம் ராசி தான். அந்தளவுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர போகிறாங்க. இதில் சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதாவது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் இல்லைங்களா? இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சில் ஒரு தைரியம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பேசினாலே பார்க்குறோம் அப்படியே ஆச்சரியப்பட்டுருவாங்க. மற்றவங்கள கவரக்கூடிய அந்த பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பயங்கர ஒரு தைரியம், தெளிவு, ஒரு கருத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை சரியாக எடுத்து வைக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள்,
செய்தி வாசிப்பாளர்கள், வழக்கறிஞர்கள், பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை கடகம் ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்க்கையோடைய உச்சத்தை தொட போகிறீங்க. ஒரு பெரியதொரு வழக்கு இருக்குது, ஒரு வழக்கறிஞராக இருக்கேன், இந்த மாதத்தில் வழக்கு வந்தது அப்படின்னா அடித்து துவம்சம் பண்ணிடுவேன், எப்பேற்பட்ட ஒரு கேஸாக இருந்தாலும் தட்டி தூக்குறது, அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஆக்ரோஷம் அப்படிங்கிறது இருக்கும். பேச்சையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் இருக்கும். தன்னம்பிக்கையோட ஒரு உச்சத்தை தொட போகிற ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன வாக்குவாதம் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு டக்குன்னு அமைஞ்சிரும். இந்த வரன் அப்படிங்கிறது உடனே அமைஞ்சு நம்மளை ஆச்சரியத்தை கொடுத்துரும். அந்தளவுக்கு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி செய்யலாங்க. இந்த ஒரு மாதம் தொடங்கி 5ஆம் தேதி உங்களுடைய சொந்த ராசிக்கே சுக்கிர பகவான் வராரு. லாபாதிபதி ராசிக்கே வராரு. 4க்கும் 11க்கும் அதிபதி புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே வெளிநாடு போகலாம், கைக்கூடி வரும். அண்ணன் ஒருத்தன் விசா எடுக்கிறேன்னு சொன்னாங்க, தம்பி ஒருத்தன், மாமா ஒருத்தன், கூட்டாளி ஒருத்தன் விசா எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னால் ஒன்றும் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் விசா அப்படிங்கிறது உடனே கைக்கு வந்து பயணத்தை தொடங்கலாம். 10 ரூபா சம்பாதிச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதே மாதிரி நிறைய அறிகுறிகள் அப்படிங்கிறது நல்லதாக தென்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள், புதுசாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு அளவுக்கு போயிடும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே சாதாரண மருத்துவத்தால் குணமடைய போகிறீங்க. நிறைய அந்த நகை நட்டு அப்படிங்கிறது சேரக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தை சொல்லலாம். அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 9ஆம் தேதி உங்களுடைய சொந்த ராசியில் இருந்து புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு போகிறாரு. அங்கே புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. 3க்கும் 12க்கும் அதிபதி 2க்கு போகிறாரு. அப்படிங்கும்போது கடன் அடையும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். கெட்டவனே நமக்கு காசு கொடுக்க போகிறான் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்போ கடனை உடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் செவ்வாய் இருக்கார். கன்னி செவ்வாய் கடலும் மத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி தான். அதனால் அவர் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்வார். நிறைய பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். ஒரு சொத்து பாகம் பிரிக்கிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கிறது, ஒரு கொள்ளை இருக்குது, இல்லை பரம்பரையாக இது பண்ணோம் இன்ன வரைக்கும் பாகம் பிரிக்காமல் இருக்குது, பிரிக்கும் போது தான் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ அதை நீங்கள் முடிவெடுங்க. கண்டிப்பாக 4 பேர் சொந்த பந்தம் ஊரில் பெரிய மனுஷன் வச்சு பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தான் பஞ்சாயத்து முடியும். ஒரு பக்கம் நியாயமும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். 29 தேதி வரைக்கும் செவ்வாயால் இடம் பூமியால் லாபம் இருக்குது. தரகு, கமிஷன், ஏஜென்சி நடத்துகிறவங்க இவங்க எல்லாமே பெரியதொரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத அடையலாம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். செலவு அப்படிங்கிறத கொடுக்க தான் செய்வார். சுப செலவுகளாக தான் இருக்கும், பயப்பட வேண்டியது இல்லை. எப்படி அப்படின்னா பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்ண மாதிரி இருக்கும். பிள்ளைகளை ஒரு வெளியூருக்கு போயிட்டு படிக்க வைப்போம், மாதம் ஒரு 5000 கிடைச்சா போதும் அப்படிங்கிற நம்ம நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000, 8000 இல்லை 10,000 கூட அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சுப செலவுகள். பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா ருதுவாகக்கூடிய ஒரு காலகட்டம். சுப சடங்குகள் செய்கிறதுக்கு உண்டான ஒரு செலவு பண்ணணும். பிள்ளைகளுக்கு திருமணம் வயது வந்துச்சு அப்படின்னா வரன் பார்க்கலாம், டக்குன்னு அமையும். இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படிங்கிறது நிறைய வரும். 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் போயிடுறாரு. யோகாதிபதி சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது தன்னம்பிக்கையோட உச்சத்தை தொடுவீங்க. தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள் அப்படிங்கிறத அடங்குவாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளை போட்டு கொடுக்குறதுக்குனே ஒருத்தன் ஆஃபீஸில் இருப்பான். நம்மக்கிட்டேயே அப்படி சிரித்து பேசுவான். நம்ம அந்தாண்ட போயிட்டோம் அப்படின்னா மேலே உள்ள மேனேஜர்கிட்ட, முதலாளிகள்கிட்ட போயிட்டு அவன் அப்படிங்க இவன் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 அள்ளி கொடுத்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. 4 பேர் பையன் பார்த்தீங்களா, ஏன்டா என்கிட்ட சமரசம் பண்ணிக்கிட்டே உங்கள் அம்மா அப்பா வைத்து போட்டிருக்காங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கள்ல சினிமாவில் கூட. அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாமே இப்போது விலகிடுவாங்க. அதே மாதிரி சொந்த தொழில் செஞ்சாலும் கூட நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது அதில் கிடைக்கும். வாடகை கட்டடத்தில் ஒரு தொழில் அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆவணி 30 கடைசியில் சுக்கிர பகவான் வந்து சிம்மம் ராசிக்கு போயிடுறாரு. உங்களுடைய சொந்த ராசியிலேருந்து சிம்மம் ராசிக்கு போயிடுறாரு. தனஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறாரு அப்படின்னா தேக நிலையில் இருந்த காரியம் எல்லாமே நடக்கும். ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் பாதியில் நிற்கிது அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு நகை அடகு வச்சுருக்கேன், மீட்க முடியலை, போக முடியலை, வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ மீட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம்.
பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இப்போது வக்கரம் அடைஞ்சார். அப்படிங்கிறதுனால வீடு கட்டுமான பணிகள் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன சேக்கத்தை கொடுக்க தான் செய்யும். பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. கடகடன்னு சொல்லிட்டு கட்டினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் விடுவோம். ஸோ மொல்ல கட்டினா தான் அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அதனால வர தடங்கல்கள் கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கடந்து போங்க. இந்த ஒரு மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. அதாவது ஆகஸ்ட்டுக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி எருக்கம்புல் மாலை சாத்தி நெய்வேத்தியமாக கருப்பு கொண்ட கடலையும் கொழுக்கட்டையும் செஞ்சு வணங்கிட்டு வாங்க. அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.